call our honorable chief guest onto the stage, Srimati Menaka Sanjay Gandhi avargal. Thank you, ma'am. Once again, thank you so much for joining the audio launch of Kurin. Thank you. Thank you, ma'am. You may be seated. அடுத்தபடியாக I would like to call upon Director Nitin Vemupati avargal onto the stage, please. Thank you. அடுத்தபடியாக I would like to call upon Music Director Siddharth Vipin onto the stage, please. Thank you, Siddharth. அடுத்தபடியாக இன்னைக்கு இந்த நிகழ்வு இவ்ளோ அருமையாக நடந்திருக்குன்னா இந்த ஒரு மனிதருக்கு கண்டிப்பா ஒரு கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். Because he's all the way from Atlanta. I would like to call upon Sundar onto the stage, please. அடுத்தபடியாக I would like to call upon Director Ponram sir onto the stage, please. அடுத்தபடியாக our very own favorite actor YG Mahendran sir onto the stage, please. அடுத்தபடியாக Director M Rajesh avargal onto the stage, please. அடுத்தபடியாக I would like to call upon Vimala Brito avargal onto the stage, please. Okay. அடுத்தபடியாக I would like to call upon Shobha Chandrasekhar onto the stage, please. நிஜ வாழ்க்கையிலும் ரொம்ப பிரின்சிபலோட வாழக்கூடிய the real captain S.A. சந்திரசேகர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக I would like to call upon Xavier Brito avargal onto the stage, please. Thank you so much to all of you for joining this audio launch. And எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னும்போது நம்ம we will light the lamp. So to light the lamp, I would like to call Srimati Menaka Sanjay Gandhi to do the honor, please. Along with Menaka ma'am, I would like to call Shobha Chandrasekhar, Vimala Brito,
And yes, I would also like to call upon everyone's favorite, Thiru Vijay Antony sir, onto the stage, please. Give the welcome speech. I think இவரை பற்றி என்ன சொல்லணும், நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். இஸ் பின் அன் இந்தியன் ஃபிலிம் டைரக்டர், ஸ்க்ரீன் ரைட்டர், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு அவதாரம் ஆஸ் அன் ஆக்டர். இந்த படத்தில் மற்றொரு கதையின் நாயகனாக வாழ்ந்திருக்க திரு S.A. சந்திரசேகர் அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களே, 2 வருஷம் கழிச்சு உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். ப்ளீஸ் சைலன்ஸ் ப்ளீஸ். ஒரு தமிழர்கள் ஒரு விழாவை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத டெல்லியிலேருந்து ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கணும், தமிழர்கள் ரொம்ப டிசிப்ளின் ஆனவங்க, சொல்லாமல் புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். வரவேற்புரை. எனக்கு இந்த படத்துக்கும் நடிப்பை தவிர எந்த சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் எல்லாத்தோட வயசுல மூத்தவன்றதுனால வரவேற்புரை நடத்த கூப்பிட்டுருக்காங்க. ஃபார்மாலிட்டிஸ். இங்கே மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் வாரலாண்டவரிலிருந்து வந்திருக்கின்ற மிஸ்டர் சுந்தர் அவர்கள் என்னுடைய இனிய நண்பர். இந்த விழா நடப்பதற்கு இஸ் த கீ மேன். எனக்கு அவருக்கு என்னுடைய நன்றியையும் வரவேற்புரையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜேஷ் என் பிள்ளை மாதிரி, ஆனால் பெரிய டைரக்டர், அவருக்கு என்று வாழ்த்துக்கிறேன். என்னுடைய கசின் சேவியர் பெட்டோ, மிஸ் சேவியர் பெட்டோ, டாக்டர் சேவியர் பெட்டோ, கெரி இண்டே ஷிப்பிங்களுடைய சேர்மன். அதெல்லாம் சொல்றதை விட உங்களுக்கு ஈஸியா மாஸ்டர் தயாரிப்பாளர் அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். ஏன்னா அவர் மாதத்தில் 30 நாள் 25 நாள் உலகம் சுற்றும் வாலிபனாக இருப்பார். ஒரு 5 நாள் தான் சென்னை எப்படி இருக்குன்னு பார்க்க வருவார். இப்போ வெளிநாட்டில் தான் இருந்தார். இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும்னு நான்
அவருக்கு அன்போட கட்டளையிட்டேன், வந்துட்டார். நன்றி. பக்கத்தில் என் மனைவி இருக்கிறாங்க, அவர்களையும் வருக என்று வாழ்த்துக்கிறேன். என் மனைவி பற்றி சொல்லும்போது ஒன்று, எங்கள் வீட்டிலே பெரிய கிரிட்டிக் அவங்க தான். ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு நம்ம எடை போட்டுடலாம். நல்லா இருக்குது, ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கேள்விப்பட்ட பிறகு ஒரு தடவை பார்ப்பாங்க. இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் 2 தடவை பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் 3 தடவை பார்ப்பாங்க. இது எவ்வளவு பெரிய படமாக இருந்தாலும் சரி, யார் நடித்தாலும் சரி, எவ்வளவு பிரம்மாண்டமான படமாக இருந்தாலும் சரி, நல்லா இல்லைன்னா போகவே மாட்டாங்க. ஆனால் இந்த குழு எங்கே வெற்றி பெற்று இருக்கிறது? இந்த இளம் குழு, இந்த கூரன் குழு இந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டாங்க. கூரனை she has seen 3 times. That is a symbol of success of the movie. நன்றி. என்னுடைய நண்பர், என்னுடைய 80s நான் டைரக்டர் ஆகும்போது யார் இருக்காங்களோ இல்லையோ, ஹீரோ இல்லைன்னா கூட இவர் இல்லாமல் நான் படம் எடுக்க மாட்டேன். ஒய்ஜி மகேந்திரா என்னுடைய அத்தனை படங்கள்லேயும் இருப்பார். அதன் தொடர்ச்சியாக இந்த படத்திலையும் இருக்கிறார். பொன்ராம் என்னுடைய பிள்ளை, வா அப்படிதான் வந்துடணும், வரியான்னு கேட்க மாட்டேன் அவங்களெல்லாம். நன்றி. இன்னும் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், விஜய் ஆண்டனி. நம்பிக்கையின் இன்னொரு உருவம் அது. கான்பிடன்ட் அப்படின்னா என்னன்னா அது விஜய் ஆண்டனி. என்ன நடக்கட்டும் அதை பாசிட்டிவாகவே எடுத்துக்கிறார். அவர் வாயிலிருந்து நெகட்டிவா ஒரு வார்த்தை வராது. ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அது பெரியனாலும் அப்படித்தான், சூப்பர் ஸ்டார் அப்படின்றார். அந்த வார்த்தை அவற்றிலிருந்து அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. எத்தனை முறை தடிக்கு விழுந்தாலும் அத்தனை முறையும் மீண்டும் மீண்டும் அப்படி எந்திரிச்சு நிற்பார். என்னுடைய வெல்விஷர், நன்றி. பக்கத்தில் எங்கள் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வருக. இன்னும் பக்கத்தில் இந்த படத்தினுடைய இயக்குனர் நிதின், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கடைசியா முக்கியமா நான் இங்கே நன்றி சொல்ல வேண்டியது, வரவேற்க வேண்டியது மாண்புமிகு திருமதி யாரும் சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும், மேனகா சஞ்சய் காந்தி. ஒரு திரைப்படத்தின் இசை வீட்டு விழாவுக்கு வந்திருக்கிறார். அவங்கள மாதிரி ஒரு சிம்பிளான பர்சன் நான் பார்க்கல. அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அன்போட கேட்டுக்கிறேன். இட்ஸ் a request. இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஒரு சினிமா விழா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. சினிமா ஃபங்க்ஷன், அவுட் அண்ட் அவுட், முழுக்க முழுக்க கூரன் திரைப்படத்தின் மியூசிக் ஃபங்க்ஷன், மியூசிக் ரிலீஸ் ஃபங்க்ஷன். We can do pictures, but small budget pictures, to produce small budget pictures, it's very, very difficult. அதை விட அந்த பிக்சரை
ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, டு ரீச் த ஆடியன்ஸ் பப்ளிக், இட்ஸ் வெரி வெரி பிக் டாஸ்க். அதனால தயவு பண்ணி உங்களையெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த விழா முழுக்க முழுக்க இந்த சிறு படத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும். அது உங்க எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இதுல ஏன் மேடம் அவர்களை எதற்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கிறோம்? வை வெரி பர்டிகுலர்லி, ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிஸ்டரி படைச்சவங்க இந்த ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோடைய ஆரிஜின், அந்த ஃபேமிலியோடைய வாரிசு அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறோமா? இல்லை பொலிட்டிக்கல் இந்தியன் பொலிட்டிக்கல்ல இத்தனை ஆண்டு காலமாக so many years she has done services, அதுக்காக கூப்பிட்டுருக்கோமா? பார்லிமெண்ட் மெம்பரா, மத்திய அமைச்சரா, இருந்திருக்காங்க, அதுக்காக கூப்பிட்டுருக்கோமா? இன்னும் எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய மனித நேயத்துக்காக, ஃபார் ஹியூமனிட்டி, அந்த ஹியூமனிட்டிக்காகத்தான், கருணை உள்ளம், கருணையான உள்ளம். அடுத்தது சிம்பிளிசிட்டி, அதுக்காக கூப்பிட்டுருக்கோம். நான் பல தலைவர்களை எல்லாம் பார்த்துருக்கிறேன், ஆனால் I never seen such a lady like this. Very simple. நான் உங்களை டெல்லிக்கு போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் சுந்தர் அவர்கள் தான் இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர். அவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க டெல்லியில், ஐ வாண்ட் டு கோ அண்ட் மீட் அண்ட் இன்வைட் ஃபார் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நோ நோ சார், ஷீ இஸ் வெரி சிம்பிள் லேடி சார், யூ புட் அ மெயில் அப்படின்னார். ஒரு மெயில் போட்டேன், ஒன்லி மெயில். நெக்ஸ்ட் டே ரெஸ்பான்ஸ் வருது, வாட்ஸ் யுவர் கண்டென்ட், ஃபார் வாட் யூ ஆர் இன்வைட்டிங் மீ. நான் இந்த படத்தினுடைய கண்டென்ட், ஒரு நாயை நாங்கள் மெயினாக வச்சு படம் எடுத்திருக்கோம். நாயுடைய உயிரும் மனித உயிரும் ஒன்று தான், அதை நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், விலங்குகளுக்காக மனிதர்கள் வாழ வேண்டும். For animals, humans should live. Peoples for Animal 1992 என்று நினைக்கிறேன். அதிலிருந்து அந்த அமைப்பு ஆரம்பிச்சு, அந்த அனிமல்ஸ் குழந்தைங்க மாதிரி, லைக் சில்ட்ரன், they love, pet lover is a pet lover. எங்க படமும் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த நாயை சுற்றியே எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த ஒரு டாகுடைய சந்தோஷம், சோகம், வேதனை, போராட்டம், இதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயமுள்ள ஒரு தாய் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கண்டென்ட்டை அனுப்பிச்சோம். இம்மிடியேட்டாக அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க,
17th, 18th, I will come there. What is our program? Amma, 17th, if you come, you can see the movie. 18th morning, audio function is there. If you attend, you'll be happy, you'll be honored. அப்படின்னு சொன்னேன். ஓகே, தட்ஸ் அவ்வளோதான். She came airport. நான் பயந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். வெளியே வந்தாங்க. செக்யூரிட்டிலாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி முன்னாடி அந்த காரில் ஏற போகிறாரு. அவரை நீ வேற காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த காரில் உட்கார வச்சுட்டேன். நானும் என் மனைவி அவங்க 3 பேரும் ஒரு காரில் வரோம். சச் சிம்பிள். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ மேடம். ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு பர்சன் மாதிரி என்கிட்ட சரளமாக பேசிட்டு வர்றாங்க. அவ்வளவு சிம்பிளிசிட்டி. அவங்க இந்த நிகழ்வுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ ஐ வெல்கம் யூ மேடம். ஹார்ட்டி வெல்கம். சொன்னாங்க அந்த படத்தை பற்றி. அதாவது இங்கே உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் இந்த படம் பார்த்துட்டாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்டர்டே மேடம் ஆல்சோ ஹஸ் சீன் தி மூவி. எங்கே இந்த பசங்க எல்லாம் யூத் பசங்க, ப்ரொடியூசர் விக்கி எங்கப்பா இருக்க, கை தூக்குப்பா. டைரக்டர் எல்லாமே 25 வயசு பசங்க. மியூசிக் டைரக்டர் அவருக்கு 21 வயசு தான் நினைக்கிறேன். எல்லாமே யூத், இளைஞர்கள், புது ரத்தம். அதனால புது கண்டென்ட் அவங்களால கொடுக்க முடியுது. கண்டென்ட் இஸ், அது ஒன்று மட்டும் நான் சொல்றேன், இது ஒரு பிரம்மாண்டமான படம் இல்லை, ஆனால் பிரம்மாண்டமான ஒரு கரு உண்டு, ஒரு விஷயம் இருக்காது. அது பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். இதுவரை நீங்கள் திரையில பார்த்துருக்க மாட்டீங்க. அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். மற்றதெல்லாம் படம் பார்த்தவங்க சொல்லுவாங்க. என்னை இதில் ஒரு கதாபாத்திரமாக நடிக்க வச்சிருக்கிறாரு டைரக்டர். ஆக்சுவலாக 75 வயசு ஓல்டு மேனாக நடிக்க வச்சிருக்கிறாரு. ஆக்சுவல் ஏஜ் எனக்கு 25, 25, பட் 75 நடிக்க வச்சிருக்கிறாரு. இல்லை இல்லை, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது 75 வயசு 25 நடிக்கலாம், 25 75 நடிக்க முடியாது. பட் நடிக்க வச்சிருக்கிறார். மெதுவாக பேசணும், மெதுவாக நடக்கணும், மெதுவாக எந்திரிக்கணும், மெதுவாக உட்காரணும். அப்படி நானும் எங்களுக்கு தெரியும் இத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறேன். பட் இதில் அவர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த விழாவுக்கு வந்ததுக்கு. மற்றபடி இந்த படத்தை பார்த்தவர்கள், those who have seen the movie, they will tell their opinion, they will tell their ஒன்று. நான் ஒரு விஷயம், எஸ்டர்டே மேடம் has seen the movie. In the end, I think she has said yes. அவங்க கண்ணில் கண்ணீரை பார்த்தேன் நான். அங்கேயே பசங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அது அவங்களுடைய ஃபீலிங்கு ஐ திங்க் she will finish. She will tell your feelings, everything. Thank you. எல்லாரையும் பற்றி பேசிட்டேன். விமலா, பிரிட்டோ,
மிஸ்ஸஸ் பிரிட்டோ என்னுடைய சிஸ்டர் டாக்டர், அதனால் விட்டுட்டேன் நான். என் சொந்தம், என்னுடைய உறவு அது. என்னம்மா இப்போ ஃபோன் பண்ணாலும் என்னம்மா என்ன செய்யணும், என்ன வேணும் அப்படின்னு என் அன்போட பாசத்தோடு கேட்கக்கூடிய ஒரு ஜீவன் எனக்கு இருக்கிற சொந்தம். வெல்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகான ஒரு வார்ம் வெல்கம் ஸ்பீச் கொடுத்துருக்காரு சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவரை தொடர்ந்து அடுத்தபடியாக நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த ஊர் வரும்போது ஒரு வார்த்தை கூட தமிழ் பேச தெரியாது. ஆனால் அவர் போய் சேர்ந்த ஸ்கூல் பயங்கரமான மிலிட்ரி ஸ்கூல். அது எந்த ஸ்கூல் நிறைய கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ்ஏசி சாரோட ஸ்கூலில் போய் தமிழ் கற்றுக்கிட்டு அதன் பிறகு வந்த படம் தான் நம்மளோட கூரன். ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் டைரக்டர் நிதின் வேம்புபதி அவர்கள் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா and our guests, and to our honorable chief guest madam Menaka Gandhi madam, thank you for your presence here. என் பேர் நிதின் வேம்பாடி. நான் சினிமா வாய்ப்புக்காக சென்னை வந்துட்டாங்க. சினிமா வாய்ப்புக்காக சென்னை வந்துட்டாங்க. நான் நிறைய கம்பெனிஸ்க்கு ட்ரை பண்ணியாச்சு, ஆனால் வேலைக்கு ஆகலை. அந்த சேம் டைம் ப்ரொடியூசர் விக்கி ஆல்சோ சர்ச்சிங் ஃபார் குட் ஸ்டோரி சீக்கிங். ஒன் ஃபைன் டே we met together. He listened my story. Immediately he accepted. Okay. After that, we started a war together. And a cinema war. Appudu, so Vicky as a shield, war material. Okay, I am as a knife. ஒரு ஷீல்டு ஒரு நைஃபு மட்டும் பத்தாது வார்க்கு. ஸோ வார் பண்ணணும்னா ஒரு கிங் வேணும். ஸோ கிங் மீன் த ஆக்டர். ஸோ we together discussed it so many times. So we need a king. Yes. After some time, Nanu Vicky SSC sir ne approach pannam. I told a story to sir. My sir 2 hours interrogated my script. Investigation பண்ணி, interrogation பண்ணி, postmortem பண்ணி, என்னோட ஸ்டோரின்னு அக்செப்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் எனக்கு கிங் பிடிச்சாச்சு. ஸோ அப்போ வரைக்கும் என்னோட வாரு இந்த சைடா அந்த சைடா అని யூஆர் திங்கிங். பட் ஆஃப்டர் ஜாயினிங் எஸ்எஸ்சி சார் இன் அவர் ப்ராஜெக்ட் வார் ஒன் சைட் ஆயிடுச்சு. ஸோ ஐ தாட் தட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் வி ஆர் கோயிங் டு வின் திஸ் வார். அப்படி ஸ்டார்ட் பண்ண படம் தான் கூரன். ஸோ ஐ வாண்ட் டு டெல் வை ஐ மேட் மை டெபியூ ஃபிலிம் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஏன்னா Tamil film industry always encourages in a different content and always welcomes new talents. So adukada I made my debut film in here. Before I am coming to the Tamil Nadu, I doesn't know about anything actually. After coming here, after staying here 2 years, I understand that idi Tamil Nadu mattum illai, this is land of talent. So I am very happy to be a part of Tamil film industry. Thank you, sir. So I want to say about the dog now. Now, the dog, I can't say the dog. It's a mother. So the feelings, the everything captured in a single take. And மனுஷ கண்டு இந்த மனுஷன் மேல ஹியூமன் பீயிங் மேல நான் நல்லா நடிக்கிறீங்க. It was acted very good. All movies lo we can see that dogwood expressions, they will do some CG works or VFX, but in the padathalo we didn't did any CG work for the dogs. Everything the live expressions. Adike full the credits to the trainer Chandu. Thank you, sir. And I want to say about the sir
இந்த படத்தில் எஸ்எஸ்ஆரோட ஆக்டிங்கு இட்ஸ் ஸோ செட்டில்டு அண்டு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஆக்ட் வித் அனிமல். ஏன்னா we can't, animal won't mold, so sir should be molded to the animal. So animalக்காக sir mold ஆகி act பண்ணாரு. This is very difficult task. Sir, you made it, sir. Thank you for me, sir. And ரொம்ப patience he did. And so, and finally I completed the film. So everyone is congratulating that you directed SAC sir, you directed SAC sir. ஏன்னா அந்த வார்த்தைக்கான அந்த டேக் த டைரக்டர் ஐ டைரக்டட் எஸ்எஸ்சி சார் அந்த டேக்குன்னா ஐ த ஸ்டூடெண்ட் ஆஃப் எஸ்எஸ்சி சார் இஸ் வெரி ப்ரீஷியஸ் வேர்ட் ஃபார் மீ. ஸோ சார் ஐ லேர்ன் ஃப்ரம் யூ ஸோ மெனி திங்ஸ் சார். சார் டீச்சர் மீ டிசிப்ளைன், சினிமா டிசிப்ளைன் அண்ட் இந்த dialogue portion, screenplay portion, everything I learned from you, sir. And thank you very much for teaching me, sir. And thank you very much. And thank you very much, Shobha Amma. Thank you very much. Thank you. Thank you. Thank you. இன்னொரு பெருமையான விஷயம், இந்த படத்தை ட்ரீம் வாரியர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனுடைய பார்ட்னர் மிஸ்டர் குகன் அவர்களை மேடை கூப்பிட்றாங்க. ப்ளீஸ். Thank you. So அடுத்தபடியாக wow, the hero is here already. Wow, ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமே. ஹீரோ ஸ்டேஜ்க்கு வந்துட்டாரு. So yes, டாகு கூட தெரியும் யாரை பார்த்தா பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தபடியாக நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இன்னைக்கு இருக்கிற ஒரு காம்படிட்டிவான வேர்ல்டில் வந்து அவருக்கான இடத்தை அவர் பிடிச்சிருக்காரு. அவருக்கு நிகர் அவர் மட்டும் அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரான்னு தான் சொல்லணும். ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் சித்தார்த் விபின், மியூசிக் டைரக்டர் ஃபார் திஸ் ஃபிலிம், டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். அப்படியா? காலங்கள் கடந்து போகுது. Thank you for the introduction music, sir. எல்லாருக்குமே வணக்கம். Thank you all for coming for this event. Menaka Gandhi ma'am, thank you for gracing us with your presence. Press media, all the directors and all the amazing people on stage, thank you. Thank you for Hugzy to come here. SCC sir ஓட என் தேர்ட் படம் இது. ஸோ டைரக்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் சொன்னார், என் பையன் மாதிரி இவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ நான் கேட்டேன், அப்பா ப்ராப்பர்ட்டியில் ஏதோ ஷேர் வருமானு கேட்டேன். இல்லை பையன் மாதிரின்னு சொன்னார் அவர். ஸோ திஸ் மூவிஸ் ஐ திங்க் ஆல் மை மூவிஸில் ஃபஸ்ட் டைம் ஒரு எமோஷ்னலான மூவி ஐ ஹவ் டன். அண்ட் எவ்ரி சீனில் அவ்வளோ லவ் இருக்குது இந்த படத்தில், அவ்வளோ இமோஷன் இஸ் தேர். நிதின் ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி இந்த படம் இல்லை. அஃப்கோர்ஸ் வித் த கைடிங் ஹேண்ட் ஆஃப் எஸ்ஏசி சார், எவ்ரி ஃப்ரேம், த கேமராமேன், த எடிட்டர், எவ்ரி ஒன் ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் இன் த மூவி. YG மகேந்திரன் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. And the movie is carried over by 3 people, Hugzy, the dog, and YG sir and SAC sir. The song in the movie நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது my lyricist Muthamil came on and come on. After lyricist Muthamil, we wanted a song which was an emotional song, and ஒரு சிங்கர் நான் கொண்டு வந்தேன், ஸ்ரீகாந்த் ஹரிஹரன். பாடிட்டு சார் சொன்னார், இந்த சிங்கர் நல்லா பாடுறாருப்பான்னு சொன்னார். இல்லை சார் அவர் ஒரு சிங்கர், அதனால தான் நல்லா பாடுறாருன்னு சொன்னேன். ஏன்னா இப்போலாம் மோஸ்ட்லி சிங்கர்ஸ் பாடல. ஸோ எல்லாருமே படம் பாருங்க. ஐம் ஷோர் யூ ஆல் என்ஜாய் இட். இட்ஸ் அன் எமோஷ்னல் ரைட். ஐ எம் அ பெட் லவர் அண்ட் ஒரு பெட்டோட லைஃப் ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் மோர் தென் எ ஹியூமன் பீங்னு நம்ம காமிச்சிருக்கோம் இந்த படத்தில். தேங்க்யூ டு ஆல் மை மியூசிஷியன்ஸ், தேங்க்யூ டு காட், அண்ட் தேங்க்யூ டு மை பியூட்டிஃபுல் வைஃப் ஹியர். I hope you all enjoy the movie. Thank you so much. Thank you. Thank you so much.
அடுத்தபடியாக நாங்க சொன்ன மாதிரி தான் இந்த நிகழ்வு இன்னைக்கு இவ்வளவு அருமையாக நடந்துட்டு இருக்குன்னா he has come all the way from Atlanta, the great businessman Mr. சுந்தர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு எதிர்பாராமல் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. எனது நண்பர் எஸ்ஏசி கேட்டதற்கிணங்க நான் சொன்ன அறிவுரையின்படி அவர் செய்ததில் ஏற்பட்டது. இந்த திரைப்படத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இந்த படத்தில் அவர் காட்டியிருக்கிறார் மனுநீதி சோழன் ஒரு பசுவிற்காக எப்படி நீதி வழங்கினார் என்று. ஸோ அதில் அவர் என்ன கூறியிருக்கின்றார் என்றால், தமிழ் மக்களிடத்தில் அந்த காலத்திலேயே விலங்குகளுக்காக நீதி வழங்கப்பட்டிருக்கிறது, அது இந்த காலத்திலும் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் உலகத்திற்கு இந்த திரைப்படத்தின் மூலம் நிரூபிக்க விரும்புகிறார். அது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு தகுந்த இந்த விலங்குகள் மேல் பற்றுள்ள ஒருவரை அழைக்க வேண்டும் என்று நினைத்துதான் we invited chief guest Mrs. Menaka Sanjay Gandhi here. She also came all the way from Delhi to join this event. So we are very happy. My special thanks to Mrs. Menaka Sanjay Gandhi and all other people who came here for this event. Thank you. அடுத்தபடியாக டைரக்டர் அண்ட் ஸ்கிரீன் ரைட்டர் மிஸ்டர் பொன்ராம் சார் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனது குருநாதர், எங்களோட ஆசிரியர், என்னோட அப்பா திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அண்ட் எங்களுடைய இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிற விஷயம் என்னென்னா, இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் தோணுச்சு. இந்த மலை எல்லாருக்கும் பொழிகிறது மாதிரி, இந்த இயற்கை எல்லாருக்கும் சொந்தங்கிற மாதிரி, இந்த மனுஷன் மட்டும் இந்த பூமியில் வாழக்கூடல, அனிமல்ஸுக்கும் சனி ரைட்ஸ் வேணுங்கிறதா இந்த படத்தோட கான்செப்ட். இப்படி மனிதநீதி சூழலில் சொல்ல ஒரு கான்செப்ட் அழகாக அற்புதமாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு குரு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன். டைம் இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் வந்தோம். எங்கள் ஒன்றுமே தெரியும், ஒரு மண்ணு தான். நாங்கள் வரும்போது சார் ஒரு நாள் லேட்டாக வந்துட்டேன். 8 மணிக்கு வர சொன்னார், 8:30 வந்துட்டேன். அப்போ சார் சொன்னாங்க, நீ சரியான நேரத்துக்கு வா, உனக்கு திறமை இருக்கோ இல்லையோ, உனக்கு திறமைக்காரன் ஆக்குறேன்டா, நீ நேரத்துக்கு வாடா அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அந்த நேரத்தை ஃபாலோ பண்ணோம். ஒரு முறை சார் லண்டன் போயிட்டாங்க. ஒரு 3 months நினைக்கிறேன் போயிட்டாங்க. நானும் ராஜேஷ் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ மேனேஜர் ராம் இருந்தார். 3 மாதம் நாங்கள் இந்த ஆஃபீஸ் போவோம், சாப்பிடுவோம், படங்கள் பார்ப்போம், அவ்வளோதான். வேறு எங்கே ஒர்க்கு எதுவும் இல்லை. அப்போ ராம் சார் சம்பளம் கேட்டோம். சார் சம்பளம் கொடுக்கணும் சார், எந்த வேலையுமே செய்யலை, உங்களுக்கு எப்படி சம்பளம் தர முடியும் அப்படி. மேனேஜர் ராம் இல்லைன்ட்டார். சார்கிட்ட கேளுங்க சார், அவர் கொடுத்தா அவர் கொடுப்பார்ல, கேளுங்க சார் அப்படின்னா. அதெல்லாம் கேட்க முடியாது, உங்களுக்கு சம்பளம் கிடையாது, சார் வந்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் சார் கால் பண்ணும்போது ராம் கேட்டார், இது மாதிரி பொன்ராம் ராஜேஷ் டெய்லி வராங்க போகிறாங்க, ஒரு வேலையும் செய்கிறதில்ல, சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்னாரு. அப்போ அவர் சார் சொன்னார், நான் கொடுக்காதன்னு சொல்கிற வரைக்கும் கொடுறா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு குருனா எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு. ஸோ படம் பார்க்குறதாலும் சரி, ஒரு தேட்டரில் படம் பார்க்குறதாலும் சரி, எந்த படமாக பார்த்துடணும். நாங்கள் அதுக்கான டிக்கெட் காசு கொடுத்துருவாரு, அதுக்கான பேமெண்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு குரு எங்களை எப்படி வளர்த்தாரு அப்படின்னா, நானும் ராஜேஷ் இன்னைக்கு ஒரு டைரக்டராக இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது எங்களோட குருநாதர் தான். ஸோ அவருக்கு இந்த இடத்துல நன்றி. ஒவ்வொரு மேடையில் நாங்கள் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம், எப்போவுமே நன்றி சொல்லுவோம். ஸோ இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அனைவரையும் எங்கள் சார்வை நான் முதல்ல வரவேற்கிறேன். திரு ஆண்டனி சார், மியூசிக் டைரக்டர் ஆண்டனி அண்டு சித்தார்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் டைரக்டர் சூப்பராக பேசுனாருங்க. அவர் பேசுகிறது ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. ஒரு தமிழை அழகாக பேசிட்டார். இவ்வளோ ஷார்ட் டைத்தில் தமிழை கற்றுக்கிட்டு சூப்பராக தமிழ் படம் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அண்ட் ஒய்ஜி சார் இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒய்ஜி சார் ரொம்ப நாள் நண்பர், இப்போ சமீபகாலமாக நல்ல நட்பு, ஒரு ட்ராமாக்கெல்லாம் நான் போவேன். ஸோ இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு ஒய்ஜி சார், ரொம்ப ஷட்டிலாக பண்ணியிருக்காரு. அந்த கோட் சீனில் அந்த டாக் ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, சூப்பராக செம்மையாக பண்ணீங்க சார். அண்ட் சோபா மேம் அண்ட் பிரிட்டோ சார், மிஸ்ஸஸ் பிரிட்டோ, அனைவருக்கும் வருகை நினைக்கிறேன். சார் நாங்கள் தான் ரிசீவ் பண்ணோம், நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணோம். ஸோ அந்த வகையில் இந்த விழாவுக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும், இந்த ப்ரெஸ் மீடியா, தயவுசெய்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு அனிமல்ஸோடைய
ஒரு ஃபீலிங்ஸ் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதுக்கும் உணவுகள் இருக்குது அப்படிங்கிறது அந்த படத்தோட கான்செப்ட். சார் சட்டம் என் கையில் அப்படி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு டாக்குடைய சட்டத்தை வரைக்கும் கையில் எடுத்து வந்திருக்காரு. ஒரு புது கான்செப்டை இந்த படத்துலையும் கொண்டு வந்திருக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. சார்கிட்ட ஒர்க் பண்ணதுனால இந்த படத்தை பார்க்க ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இந்த விழாவுக்காக டெல்லியில் வந்த மேனகா சஞ்சய் காந்தி அவர்களுக்கு நம்ம பணிவான வணக்கங்கள், வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நான் யாரை கூப்பிட்டு போறேன்னா, எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் அது கரெக்டான டயலாக் எழுதக்கூடிய அழகான ஒரு டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். எம் ராஜேஷ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். First of all, I would like to say thanks to Srimati Menaka Gandhi ma'am from Kuran team for taking for accepting this invitation and taking the effort to come to this function. It means a lot actually. இந்த படத்தோட கண்டென்ட் வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட், ரொம்ப யூனிக்கான கண்டென்ட், ரொம்ப புதுசான ஒரு கண்டென்ட். இந்த படம் நான் பார்த்துட்டேன். ஸோ இட் டிசர்வ்ஸ் ஏ பேன் இண்டியா அட்டென்ஷன். ஸோ மேம் நீங்கள் வந்தது வந்து அந்த பேன் இண்டியா அட்டென்ஷன் கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அப்புறம் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆக்சுவலாக இது வரைக்கும் ஷேர் பண்ண படத்துலேயே ரொம்ப புதுசான ஒரு கான்செப்ட் இந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் சார் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி ரொம்ப செட்டில்டாக நடிச்சிருக்காரு. இந்த வயசுலையும், அதாவது 25 வயசுலையும் நம்ம எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு. அவருக்கு தெரியும், எனக்கு மட்டும் இல்லை, வந்து விஜயகாந்த் சாருக்கு அவர் தான் குரு, அப்புறம் விஜய் சாருக்கு அவர் தான் குரு, விஜய் ஆண்டனி சாருக்கு குரு, சங்கர் சாருக்கு குரு, எனக்கு குரு, பொன்ராம், இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அன் இன்ஸ்பிரேஷன் ஆல் த டைம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படம் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ண படங்களில் ரொம்ப பிடிச்ச படம். நான் அவர்கிட்ட ஃபோன்லேயே நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ டிசம்பரில் ட்ரீம் வாரியர்ஸ் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா தியேட்டரில் எல்லாரும் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நான் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக நடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய த லெஜெண்டரி ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எனக்கு அவர்கிட்ட பர்சனலாக பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவர் நடிக்கிற எந்த படத்தையும் நல்லா நோட் பண்ணி பாருங்க, அந்த ட்ரெய்லர் கட்டில் அவரோட ஃபேஸ் கட் மெயினாக இருக்கும். இந்த படத்தில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த போஸ்டரில் இருந்தது. ஸோ ஐம் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு கால் YG மகேந்திரன் சார் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய ஸ்பீச் இட் வில் பி a combination of Tamil and English, the standard language of Tamil Nadu, Tanglish. so that she can also. And Madam Menaka Sanjay Gandhi ji, I welcome you most heartily to this function. As Mr. Director pointed out, you are here not because of your political connections or your family connections. You are a person who identifies a human being in an animal. That's most important. And I'm sure you have seen several animals in human beings also. So you have done so much for the animal protection. So this is typically your style of a movie. Thank you for being with us. மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் ஜாம்புவான்கள். தனித்தனியாக அவர் சொன்னால் ஜாஸ்தி ஆகிடும். பட் என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் எங்கே அவர் எஸ்ஏசி சார். தோ மை ஃபேவரட் டைரக்டர். 80s அவர் சொன்ன மாதிரி எல்லா படமும் நடிச்சிருக்கேன். எனக்கு அவருடைய கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அவர் டீல் பண்ணுற விதம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிரைம் இருந்தாலும் ஒரு படத்தில் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்கும் அந்த கிரைமுக்கு. ஸோ அந்த தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு டைரக்டர். திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் மூவி. இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டில் நான் கொஞ்சம் கத்தி பேசுவேன். கொஞ்சம் டெம்பர் ஜாஸ்தி எனக்கு. அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃப் இங்கே உட்காந்துருக்காங்க, ஏன் நாய் மாதிரி கத்துறேன்னு வாங்க. அப்போ அதை அவமானமாக எடுத்துக்கிட்டேன். இந்த படம் பார்த்த அப்புறம் இனிமேல் நான் கத்துனா நீ நாய் மாதிரி கத்துறேன்னு நான் அதை பெருமையாக எடுத்துப்பேன். அப்படி எனக்கு பட்டது இந்த படம். ஒரு நாய்க்கும் உணர்ச்சிகள் உண்டு, உணர்வுகள் உண்டுன்னா நம்மளை விட இட் இஸ் அ பெட்டர் பீயிங்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து போச்சு. நம்ம எல்லா மதங்கள்லையும் வெதர் இட் இஸ் ஹிந்து, முஸ்லிம் ஆர் கிறிஸ்டியன் ஆர் புத்திசம் ஆர் ஜெயினிசம், நம்ம என்ன சொல்றோம், நம்மளை படைச்ச அந்த ஆண்டவன் தான் அந்த வாயில்லா ஜீவன்களையும் படைச்சான். ஸோ நாம் இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அதுங்களுக்கும் இருக்குன்னு சொல்றது எல்லா ரிலிஜனும் சொல்றது. பட் we don't follow that at all.
நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு நாய் வந்தா அது பாட்டுக்கு ரோட்ல போறதை விடுறோமோ அதை துரத்துறோம் நம்ம ஓரமா, நம்மெல்லாம் ஒதுங்கி போகணும். ஸோ அந்த ஃபீலிங்கை கண்டிப்பாக இட் ஆஸ்க் மீ சர்டன் கொஸ்டின்ஸ் when I acted in this movie and when I saw the movie. I was delivering the judgment in the final scene, but I felt so bad that we have not been following any of this. It is really a worthwhile movie. ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, இந்த படம் மக்களை போய் ரீச் ஆகிறதுக்கு நீங்க உதவுங்க, அது போதும். மக்கள் பார்த்தா யாரும் இதை விட மாட்டாங்க. இட் வில் பி a fantastic success. I am sure about that. பார்த்தவங்க அத்தனை பேரும் they have reacted that way. So I am absolutely delighted to be part of this project also. இதுலயும் SAC சார் என்ன மறக்காம முதல்ல அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு நாய் வச்சு ஒரு படம் எடுக்க போறேன், அதில் நீ தான் நிறுத்தினாரு. நான் டைம் இல்லை, நான் தான் நாயான்னு கேட்டேன். இல்லை, அதுக்கு நீ தீர்ப்பு கொடுக்க போற, ஒரு புது டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்றான்னு அந்த when he told me the story, நீங்க பார்க்கும்போது when you see the movie உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கேள்வி எழும்பும், இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும் முதல் 10 நிமிஷத்துல. அந்த 10வது நிமிஷத்துக்கு அப்புறம் உலகத்தில் இப்படிதான் நடக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். இப்படி நடக்குமாங்கிற டவுட் போய் இப்படி நடந்தால் இந்த உலகம் இன்னும் சுபீட்சமா இருக்கும், எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து வாழ சொன்னதுதான் அந்த கடவுள். அதை நம்ம பண்ணலையேங்கிற ஒரு சின்ன வருத்தத்தை நமக்கு உண்டு பண்ண ஒரு அருமையான படம். எவ்ரி ஒன் ஹஸ் டன் வெல். அவங்க இந்திரஜா இல்ல, ஷீ டன் அ லவ்லி ரோல் இன் தட். அவங்க பேர் தான் அந்த படத்தில் குண்டம்மான்னு வச்சிருக்காங்க, பட் நடிப்பு சாலிடா பண்ணியிருக்காங்க. அது ரோபோ சங்கரோட டாக்டர் அவங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் அவர் அ வெரி பிக் ஹேண்ட். அப்போ SAC சார் டன் சச் அ சட்டில் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. Yesterday my grandson was a big fan of SAC and Vijay of course. அவன் பார்த்துட்டு he was making fun of me. He saw this poster where I stand behind and he said, தாத்தா உன்னுடைய எக்ஸ்பிரஷனை விட நாய் எக்ஸ்பிரஷன் பெட்டரா இருக்குதா. ஸோ அந்த அளவுக்கு இந்த டாக் ட்ரெயினர் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அவருக்கு நீங்க ப்ளீஸ் give him a very big hand. காரணம் என்னன்னா, not just for training the dog to do all those wonderful things in the movie. Off the scene when the dog was not working, the care he took for that being, அதை வந்து நம்ம, அதாவது எனக்கு அவரை பார்க்கும்போது நம்ம அந்த காலத்து ஹீரோயினோட அம்மாவை பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு. இன்னும் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டியா ஒன்று கேட்கல அவர், அவ்வளோதான், அந்த அளவுக்கு பார்த்துட்டாரு. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டைரக்டர் SAC சார் ஃபார் டேக்கிங் அப் சச் அ ப்ராஜெக்ட் அண்ட் கிவிங் திஸ் யங் டீம். விக்கி அவங்க மியூசிக் டைரக்டர், இந்த டைரக்டர், அவங்க 3 பேரையும் சேர்த்தா என் வயசு இருக்கும். பட் இவரே 25 போது எனக்கு 15 வயசுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த 15 வயசுல ஒரு அருமையான ரோல் கொடுத்து, அண்ட் Madam Menaka, you should make this a pan-India movie. You must, because you have appreciated it so heartily yesterday. She came out with such lovely words about the artist. So we are hoping that this will reach the public of India in all languages and great success to this movie. God bless. அடுத்தபடியாக she's been a women entrepreneur and educationalist. She is the director of Kerry Indave Logistics. So I would like to call upon Vimala Brito to share a few words, please. அனைவருக்கும் வணக்கம். இந்த படக்குழு ஓட ஹெட் டைரக்டர் அண்ட் த ஆக்டர், த பெஸ்ட் ஆக்டர், அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். மெயினாக என்ன சொல்லணும்னா, எவ்ரி ஒன் லவ் பெட்ஸ். அதுலேயும் முக்கியமாக வந்து டாக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா த லவ் அண்ட் த எமோஷன், அந்த டாக் வந்து நம்மக்கிட்ட அது ஏன்னா பிகாஸ் ஐ ஆல்சோ லவ் டாக் அண்ட் ஐ ஹாவ் அ 4 டாக் அட் ப்ரெசன்ட். அண்ட் சில சமயம் வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு பயந்துட்டு போகிற மாதிரி நான் ரொம்ப லேட்டாக வந்தால் அதுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேக் வழியாக நான் வீட்டுக்குள்ளே போவேன். ஸோ தட் கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் த டாக் வில் மேக் யூ, because you can see what is real love, because dog will give unconditional love. அதில் முக்கியமாக வந்து எனக்கு வந்து மாமா பற்றி தெரியும். டாகில் பயப்படுவாங்க, ஆனால் அவங்க எப்படி டாகோட வந்து இவ்வளவு தூரம் வந்து பண்ணாங்கன்னு நான் படம் பார்த்துட்டு இருக்கும் போது வந்து ஐ ஸ்டார்டட் அட்மைரிங் அ லாட்.
தென் படம் முடிச்சுட்டு நான் கேட்டேன் எப்படி மாமா அப்படின்னு. இல்லைம்மா முதல்ல லைட்டாக கொஞ்சம் பயமாக இருந்தது, அதுக்கப்புறமா வந்து அது முக்கியமாக வந்து அந்த ஒரு சீனில் வந்து என் நெஞ்சு மேலே படுத்துக்கும், அப்போ வந்து லைட்டாக பயம் இருந்தது. Then after that, I started understanding the emotion and love between dog. எனக்கு வந்து வித்தியாசம் தெரியல. ஹியூமன் பீயிங்கோட வந்து the dog can emote the love and emotion more deeplyங்கிற அளவுக்கு வந்து எனக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னாங்க. ஏன்னா பிகாஸ் I know him very well. So a person could able to, அதாவது டாகோட அவ்வளோ கனெக்ட் இல்லாத பர்சனே வந்து இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் could able to connect so much. Definitely all the dog lovers will love this movie, and definitely the press has to give support to such a movie for newcomers and a small budget movie, and I would like to thank all of you. Thank you so much. Thank you, ma'am. அடுத்தபடியாக from Dream Warriors, we've got Gugan sir with us to share a few words, please. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஸ்ரீமதி மேனகா சஞ்சய் காந்தி ஜி, பியாண்ட் தி பொலிட்டிக்கல் ஃபோரேஸ், அவங்களோட பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் பற்றி ஐ லைக் டு ஜஸ்ட் டச் அப்பான். பிகாஸ் அவங்க ஒரு மோர் தென் 2 decades அவங்க கான்ட்ரிபியூஷன் டு அனிமல்ஸ் அண்ட் தென் ஃபார் தேர் வெல்பீயிங் இஸ் ஃபினாமினல். It is fascinating to have more than 30 hospitals and then to have about 5 lakh of members being part of the association, and it's a very larger organization. And it's a non-governmental organization, that's more to be looked up. And the 5 lakh ingiradhu vandu when we compare with the population of India, it is just 0.005. I'm sure her dream should be thinking to have even more and larger to start with. Thank you, and we are truly honored with your presence, ma'am, for honoring the film which is talking about a lot of pets and pet lovers and animal lovers kundana or padam dhaan Kooran. S.A. sir, the legendary director who's been given the cult films like even நம்ம இன்னைக்கு நிறையா ஃபிலிம்ஸில் வந்து விஜயகாந்த் சாரோட பேக்ரவுண்டில் டிஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸில் நம்ம பார்க்குறோம். அவரோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் சக்ஸஸை கொடுத்தது வந்து எஸ்ஏ சார் as a director. Plus also there are the maximum number of films with விஜயகாந்த் சாரோட பண்ணது வந்து எஸ்ஏ சார் தான். more than 18+ films. That's a very important and a very important milestone, sir. Beyond that, of course, we know Vijayana would complete route through SA sir is a phenomenal contribution. Apart from that, there are legendary directors being created under his guidance, which is very important for cinema industry, especially for Tamil industry. Coming to Kooran, Vilavin Nayagan, Siddharth Vipin, I think the songs has come out well. The way it is touching the right emotions of the film. DOP Martin, அப்புறம் art director Vanaraj, director Nitin, overall team has come out, producer Vicky, overall எல்லாருமே ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கான்ஷியஸான ஒரு எஃபோர்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. டு சே சம் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் கூரன் வந்து இந்த மாதிரி ஒரு யங் டீம் when they come out and bring out a film, the new thoughts, new technologies are used in this film. நாங்கள் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு லுக் பார்த்துட்டு தான் we wanted to really do this film அப்படின்னு வந்தோம். அந்த டாகோட எமோஷன் வந்து அதோட கண்ணில் அவ்வளோ ரொம்ப கிளியராக இருக்கும். இட் இஸ் ரியலி கன்வேயிங் சம்திங் டு ஆல் ஆஃப் அஸ். இதனோட என்டையர் அஜெண்டாவே வந்து நம்ம வந்து அன்பு செலுத்துறதுக்கு 6 அறிவு தேவையில்லை, அன்பு இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் இதனோட கம்ப்ளீட் மெசேஜ். ஸோ இந்த படத்தோட கான்செப்டும் அதுதான். இந்த டாக் ஐ வில் ட்ரை டு நேம் கேரக்டர் நேம் சொன்னால் அது கேரக்டராக நேமாக போயிடும். பட் ஐ வில் ஸ்டில் ட்ரை டு ரெப்ரசன்ட் டாக். இந்த டாக் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு எமோஷன். அந்த எமோஷனை வந்து ஒரு துக்கம், அது யார்கிட்ட சொல்கிறதுன்னு அதுக்கு தெரியாது. பட் அதனோட இன்டெலிஜென்ஸ் ஒரு லெவலில் இருக்குது. அந்த இன்டெலிஜென்ஸை தாண்டி அது கன்வே பண்ணணும். அது கன்வே பண்ணுற மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த சீனில் பண்ண போலீஸ் கேரக்டராக இருக்கலாம், அந்த நடித்த எஸ்ஐசாராக இருக்கலாம்,
ஜட்ஜாக இருக்கலாம். அது இட்ஸ் ட்ரைங் டு கன்வே சம் எமோஷன். அந்த எமோஷனை எப்படி வெளியில் கொண்டு வர்றது அதெல்லாமா தான் இந்த படத்தில் கையாண்டிருப்பாங்க. they've used lot of AI technologies also, which is very unique. சார் சார் வந்து 72 films plus direct பண்ணியிருக்காரு. Out of all the 72 films, I still feel this is still a unique film for the genre, and it's a commitment for the pet lovers and animal lovers, this film. On behalf of Dream Warriors, I take the honor in presenting the film to the theatre. December 27th, we are releasing the film in theatres. Present media, உங்களோட support எப்பவுமே எங்களுக்கு இருக்கு. We would like to have your supports further and support such films. It's a film for pet lovers and animal lovers. Thank you. Thanks for the opportunity. அடுத்தபடியா he actually started his career as a professor and later on he ventured himself into logistics and he is now the chairman of Kerry India Private Limited. ஒரு காலத்துல ப்ரொஃபஸரா இருந்ததுனால என்னமோ தெரியல, நம்ம இளைய தளபதியை வச்சு மாஸ்டர் அப்படின்ற ஒரு அழகான படத்தையும் கொடுத்தவர். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு வெல்கம் டாக்டர் Xavier Brito. ஒரு சில வார்த்தைகள் சார். At the outset, I thank Almighty and my parents for this wonderful day. In fact, நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அங்கிள் சொன்னாங்க நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வரணும். ஒரு முக்கியமான ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் போர்ட்டில் ஐ வாஸ் சப்போஸ் டு ஒரு முக்கியமான போர்ட்டில், மலேசியன் போர்ட்டில், பிக்கெஸ்ட் போர்ட்டில் ஒரு ஸ்பீச் டெலிவர் பண்ணணும். ஆனால் அதை கட் பண்ணிவிட்டு அங்களுக்காக வந்தேன். ஆனால் ஒன்று சொன்னாங்க, நான் எப்போதுமே அவருடைய ஃபங்க்ஷன்ஸில் தமிழில் பேசுவேன், இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. மேபி ஃபார் த சீஃப் கெஸ்ட். எஸ், திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் டே and madam, it's my pleasure and honor to have your presence for this important and the most relevant event of today. In fact, we should be proud of Menaka Sanjay Gandhi. Whatever her mission, I was just going through that. I thought of putting it in a very nutshell, in a very sharp way. Be kind to every kind, not just the mankind. Correct? That is her real mission. She founded 1992 People for Animals, the world's biggest organization, basically to rescue and rehabilitate the sick and the needy animals of this world. She was the youngest minister, almost 9-time member of the parliament. And when I was going through her profile, I may have to speak for almost 2 days. The kind of awards she has received, the kind of books she has written, it is really fabulous and marvelous and excellent. And definitely, this film is going to be part of her mission. And what basically she tries to say that the animals play a very important and key role to protect the environment and also human wellness. As it is said, birds balance the nature, elephant create source of water for many species, squirrel
help to take the tree to have the roots. And rats do so many things. If you go through so much that the animals are responsible to protect this environment and human wellness. That is the reason why today she only says three things: educate, advocate, and protect. That's all. And thanks, madam. You are doing a wonderful job. And I used to read a lot of articles about you. And we wish you that. You continue to do that. And my uncle, Mr. Chandrasekhar, is fortunate to have you here. And I was also fortunate to watch the movie along with you yesterday. It was a fantastic moment. Now coming to SAC, I was just thinking what kind of expansion we can give it to SAC based on the film. S stands for super. A stands for animal. And C stands for counsel. Counsel means advocate. Here, our SAC is an advocate to advocate for the dog. And having seen the movie, in fact, I have to tell, I always compare my uncle with animals and birds. You know the qualities of eagle and also lion. Both are super beings. And you have to learn a lot as a leader from eagle and the lion. They are very strong, very positive, and focused, and quite sincere. Whether it is small or big, they will hit it with the same force. And that is the characteristics of Mr. S.S. Chandrasekhar. And this film is the most suitable film for him. And I was telling my wife, even at this age, he is so handsome. With the kind of the dress he is wearing and going around, he is very handsome. With the three things, I will just compare this film. When I had seen this, there is purpose, there is passion, there is perseverance. Let us keep three P's in our mind. The purpose of this film and the character of SAC is to get justice for the dog. That is the purpose. The passion. As a lawyer, Mr. Chandrasekhar is not working for money. He is working for passion. He enjoys doing his job. That is passion. And the perseverance, if you go through the film, there are a lot of challenges, and he is overcoming these challenges just by his perseverance. When the film starts, the director has done excellent job. When the film starts, I was thinking a mother and the child is being hit and run by a car. I thought this is going to be a story. But then she goes to the police station, and the amount of pressure she goes through, and suddenly it turns to a dog, and a small dog getting hit by the car. The kind of opening they have done, what kind of importance we have to give to the animals, like a mother and the child. And while going through so many things, I like the climax wherein he concludes. In fact, sir, whenever I see you, V.G. Mahendran, sir, you look like a... Oh, sorry. Okay. No, I was only hitting. I'm only trying to tell how well the movie has been taken and how the connectivity is there from the beginning to the end. So, with this, I must say that today I also read in the newspaper, still the cruelty to the animals is still going on. So many crows have been, killed,
and those meat have been sent to some shops and all that they have written. I'm telling you, I have to tell you very clearly that let's be masters, not the monsters. The cruelty to the creatures is really the cruelty to the creator. This we need to understand. This is what Madam Maneka Sanjay Gandhi has been insisting on all the stages in their books and everywhere. We need to be very clear as to how we take care of this animals and birds. They are so clever. They are very important for our environment and to protect our own interests, because we were all born in the same race, in the same time, and we shouldn't be forgetting our past. And that's how we need to protect these animals. And the entire crew have done a wonderful job. And I am sure after a long time, I must say that my uncle's film is really a good film. And particularly this film has to be watched by the families. And the topic, Kuran means sharp. The meaning is sharp. The dog is sharp, director is sharp, and background music is very sharp, and uncle is very, very sharp. Thank you. Thank you, sir. Sir, as you said with the last line, I would like to continue that as an opening. Sir, Kuran is sharp, SAC sir is sharp, you also very, very sharp, sir. அந்த கனெக்டிவிட்டி ரொம்ப அழகாக கொண்டு வந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் அடுத்தபடியாக நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னா, த கிரேட் மியூசிக் கம்போசர், சிங்கர், ஆக்டர், இந்த மாதிரி பல முகங்கள் அவருக்கு உண்டு. பட் இதை தாண்டி அவரோட படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த டைட்டிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. பிச்சைக்காரன், யமன், சைத்தான், இந்த மாதிரி தான் வச்சிருப்பார். ஆனால் இதை தாண்டி கோடியில் ஒருவன் அப்படின்னா அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். SAC சார் சொன்ன மாதிரி விஜய் ஆண்டனி இஸ் ஈக்குவல் டு தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை இஸ் ஈக்குவல் டு விஜய் ஆண்டனி. என்ன சார் ஓப்பனிங் கொடுக்குறேன் சார், வேண்டாமா சார்? பட் இதை நான் சொல்லிட்டேன் சார். But that is what he is always. I think we always look up to you, sir. Thank you so much for coming for this audio launch, sir. Thank you. மேடையில் அமர்ந்திருக்கும் மற்றும் இந்த அரங்கு முழுவதும் நிறைந்திருக்கும் நல்ல உள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நைஸ் மீட்டிங் யூ மேம். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் ஈவென்ட் மேம். தேங்க்யூ ஸோ மச். மேம் பற்றி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். மனுஷங்களே உதவி பண்ணாமல் தான் காரியத்தை பார்த்துட்டு போகக்கூடிய இந்த உலகத்தில் அனிமல்ஸ் பண்ணால் திருப்பி யாரும் நமக்கு திருப்பி பண்ண போகிறதில்ல, உதவியும் பண்ணாதுங்க, அது பாட்டுக்கு போயிடுங்க. அது ஞாபகம் கூட இருக்காது நமக்கு யார் பண்ணாலும் சம்டைம்ஸு. அப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தன் கண் கூட எதுவும் அநியாயம் நடந்துடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அதுகளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு பெரிய ஒரு கடவுள் குணம் தேவை. அந்த குணம் மேடம்கிட்ட இருக்குது. அது மனுஷங்களுக்கு சப்போஸ் அது அவங்க பண்ணியிருந்தால் மதர் தெரேசா பேர் வாங்கியிருப்பாங்க. அது மிருகங்களுக்கு பண்ணுறதுனால அவ்வளோ பேர் ரீச் கிடைக்கல. பட் ஸ்டில் அவங்க பண்ணக்கூடிய இந்த காரியங்கள்லாம் நோபலானது அப்படின்றதுனால அந்த இறக்க குணத்துக்கு நான் தலை வணங்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேம் ஃபார் கம்மிங் ஹியர். அப்புறம் இந்த படம் கூரன், இன்னைக்கு விழாநாயகன் சித்தார்த்த பின் இசையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நாயகன் SAC சார். சாரோட இந்த வயசுலேயும் எவ்வளோ செட்டில் பண்ணி தன்னோட இத்தனை படங்களுக்கு அப்புறமா தன் மகையும் செட்டில் பண்ண பிறகு ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியாக இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கும் வேலை செய்யணும், தனக்கு பிடித்த ஒரு காரியத்தை எந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பேஷன் நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய SAC சாருக்கு என்னுடைய மனமார்ந்த, அவரை பார்த்து ஆச்சரியப்படுறேன். அந்த வயசில் நம்மளாம் இருப்போமானே தெரியாது. ஆக்சுவலாக இருந்து தெளிவாக ஷார்ப், டபுள் ஷார்ப்னு பிட்டர் சார் சொன்னார் இல்லையா, பட் டபுள் ஷார்ப்பாக உண்மையிலேயே அவர் நிறைய விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்கிறாரு. ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி, நல்ல ஒரு கருத்து உள்ள ஒரு கதையை சூஸ் பண்ணி நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தோட டைரக்டர், அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், அந்த படத்தோட கேமராமேன் மார்ட்டின்,
அண்ட் ப்ரொடியூசர் விக்னேஷ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நல்ல கருத்துள்ள படம், இந்த படம் கண்டிப்பாக ஓடணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் சார். சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார், நல்லா இருந்துச்சு உண்மையிலே. நீங்கள் 25 வயசுன்னு தப்பாக சொல்லிட்டீங்க, இன்னும் குறைச்சிக்கலாம். உங்கள் கூட நிறைய பழகிருக்கேன், பேசியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தில் நான் சொல்கிறேன் சார். உங்களுக்கு அதை விட கம்மியான வயசு தான். கண்டிப்பாக இன்னும் மென்மேலும் பல படங்கள் நடிக்கணும், நீங்கள் இன்னும் வந்து டைரக்ட் பண்ணணும், நிறைய படம் தயாரிக்கணும். நீங்கள் தயாரிப்புகளை குறைச்சிட்டீங்க, ஆக்சுவலாக நீங்கள் தயாரிக்கணும் நிறைய நல்ல படங்கள்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. Thank you so much. So it's time for us to honor our special chief guest, Srimati Maneka Sanjay Gandhi அவர்களுக்கு. So Shobha Chandrasekhar அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள். மற்றும் ஒரு அழகான சில்வர் லேடி அப்படின்னா சொல்லணும், ஒரு சில்வர் லேடிக்கு ஒரு அழகான சில்வர் மெமெண்டோ இதோ. Yes, it's the real time for us to welcome and introduce our honorable chief guest, Srimati Maneka Sanjay Gandhi avargal, the former Minister of Women and Child Development of India. Maneka Gandhi is an environmentalist and animal rights advocate in India. She has earned international recognition and awards for her work. Ms. Gandhi is a stalwart contribution in animal welfare, has been widely recognized world over. And not just that, and she has emerged as the largest animal welfare organization of the country with more than 35 shelters situated across India. Thank you, ma'am. Thank you so much for joining with us. It's a real immense pleasure. Please, I'm not going to say a few words for you. You can take, stage is all yours, please. Mr. and Mrs. Chandrasekharan, ladies and gentlemen, all the members that put in the effort to produce a spectacular film, Kuran, I'm happy that I was asked to come and I accepted. There is no such thing as a small film. There is a film with a small idea and a film with a great idea. And this is a great film with a great idea. And what is the basic idea? Without giving away the entire plot like my friend just did, it is a film that says all beings are one. Every one of them feels sad, feel happy, feel fear, want to live in peace. We talk about dogs. Let's just start with dogs. I have spent my life with animals from the time I was born, and I have seen that dogs speak, and it's not just dogs. Cats, chickens, snakes, pigs, donkeys, all of them have a language. All of them communicate, and all of them understand us. We don't understand them. I want to give you a few incidents. When I was going to inaugurate something in a school called Woodstock in Mussoorie. And I was going with a gentleman in his car when we were talking about animals, and he said that I'm told that you can understand animals. And I said, sometimes I can if I'm lucky. And we entered his house, and it was a long road, about 400 meters to his house.
and his dog was standing there with his wife. I had never met them before. They had just come to escort me to the school. And I said to him, your dog is saying that he hurt his paw in the morning and it's hurting so much that he's not let anybody touch it. So the man said, I don't believe this nonsense. So we went to the house and he spoke to his wife and she said, you know, your dog has been a nuisance since morning. He has hurt his paw and he is not letting me dress the paw. I have had hundreds of these experiences. We had a person who came from England, a lady called Maria. She's written a book as well, and she came to India to tell us that she could speak to animals, or she could not speak, she could understand them. So I took her to my hospital, which was one of the first animal hospitals in India. And a cow came and she put her hand on the cow's head. And then she said to me, the cow said, to thank you, she was in an accident and you brought her to the hospital. She is fine now, but because she was hit on the head, she still gets headaches. So she said, can you give her something for the headaches? Then we went to a dog who was lying on an operation table. All his legs were broken. And the dog said to this woman that this morning, Mrs. Gandhi said to the doctor that I cannot stand to see this pain. Let us put him to sleep. And the doctor said, no, let's give him another chance. So he said, I want to tell her, please give me a chance. I want to live. When I went for my first election to Pilibhit, I went for a meeting and there was such a strong smell that I put my hands like this. I just could not stand there. And I was looking to see, are there any chemicals? Is there a sewage? Something. And I found a donkey who was standing near the stage and his entire body was full of pus. And he was rotting in front of me. So I left the meeting, took him home, called the doctor, drained the pus, started him on antibiotics. And we called him Dilip. So as he got better and better, every day the doctor would come to give him an injection. And as soon as he saw the doctor, he would hide behind a tree. Just put his face there so that if he could not see the doctor could not see him. Then when I brought in more animals, he would quickly eat his food and then he would go and kick all their food away. Please go, please go. And one night, when he was completely well, it's one of the nicest nights of my life. This donkey at night, he ate some bhang. And he lay on his back and he sang and he sang and he sang. And it was just wonderful to listen to his music. And he was just telling the stars, I'm so happy, I'm so happy. Thank you. And when you see their happiness or you see their pain, you realize it is as profound, as deep as ours. The movie brings this out completely, that we are all one. Once I was going down a road in my constituency and a snake was passing by, a big long black snake. And I stopped and we waited and the snake went by. Now snakes cannot see very well, they cannot hear at all. But at night when I went to sleep, the snake came and sat under my bed and just sat there the whole night and then went away in the morning. It was almost as if he had come to say thank you. There is no difference between you, me, her, the ant that scrambles when you try to step on it. There is no difference. Chickens have a complete dictionary, a language. Chickens, they get married, they get girlfriends, they tell lies. When a male chicken wants to, in Hindi we say patao, a female, he will tell her, look, there's food here. And then she'll come running and she'll see there's no food. And the second time he will call her again, say, no, there's food here. And she'll come running and again there's no food. Third time when he calls her, she'll tell all her friends, jhoot bolta hai. And no girl will come after that because he's a liar. And when they get married, they have children,
and then they get, after 1 or 2 years, they get a girlfriend. And there will be fighting in the house between the wife and the girlfriend. And you know that famous question, why did the chicken cross the road? I've seen it myself. He and his girlfriend will wait on one side, and they will make the wife cross the road just in case a car is coming so that she can get killed. And then when she comes back to tell them it's okay, then he will cross the road. There is no difference at all. This movie is the first movie I have seen which brings this out with great bravery. There has been, since you know what the story is, it's about a lawyer who takes up a case for a dog. Why I am telling you this is because in Bombay, as I was telling Mr. Chandrasekhar and everybody else yesterday, many dogs are run over every day. Nobody even stops. You run over them, they die or they live, they with broken legs or paralyzed, it doesn't matter. So this policeman, he took up the case, he put a case against the man who ran over the dog. And the case went to court, and a judge in the High Court gave a judgment 2 years ago saying that dogs' lives don't matter. If they get killed, they get killed. You cannot put a case of hit and run for them. And he fined that policeman 10,000 rupees for bringing this case to him. It was the most horrible judgment that I have ever come across, because in all my hospitals, we get hit and run cases every day. And this movie should be not only shown to that judge, it should be shown to all the lawyers, all the judges across India. I hope Mr. Chandrasekharan will translate it into different languages, and I'm going to ask all the animal welfare movement people to see this all over India. But much more than them, it is not we in the animal welfare movement that need to see this film, it is you. It is you who need to realize that there is no difference. Until we stop waging war on animals, we will never have peace amongst ourselves. Once we recognize that all beings are one, you will find that there will be a profound change in the way humans live and the way we interact with each other. This movie is full of humor. It is not a preachy movie. It's full of humor, it's full of tenderness. It's a very, very good movie. And I really would call upon the Tamil Nadu government or all governments to give it tax exemption, because it is so, it's such an important idea. It is an important idea. I congratulate everybody for making this wonderful movie. I hope it does well, and thank you for giving me the honor of being part of it. And of course, I end every speech by saying one sentence, which is always, always be kind. Thank you, ma'am. Thank you so much. I'm sure this message is going to be passed on to everyone, and I'm sure everyone is going to start loving this movie, and thank you so much. இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கு. Of course, the cast and crew members of Kurin, ரொம்ப அழகா நடிச்சிருந்த இந்திரஜா, மார்டின் டோன்ரிட்ஜ், லெனின், கே மருதி, வானராஜ், கிப்சன், முத்தமிழ், செந்து மற்றும் the dear dog is with us. Thank you so much. இதை தாண்டி ஒரு முக்கியமான நபரும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அது யாரும் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஐ திங்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எஸ்ஏசி சார் வந்து விஜயகாந்த் சார், ரகுமான் சார், சிம்ரன், ஈஷா கோபிகர், பிரியங்கா சோப்ரா, ஏன் நம்ம இளைய தளபதியை கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? ஆனா என்னையும் அந்த படத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா அவர் ஃபோன் பண்ணி நீ நடிக்கிறியாமா இப்படி ஒரு கேரக்டர் அப்படிலாம் சோபனா அப்படின்னாரு. எனக்கு அவர் சும்மா வாய்ஸ் கேட்டாலே ரொம்ப ஷிவரிங் ஆகிடும். சொல்லுங்கப்பா அப்படின்னு இந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நடிக்கிறேன்ட்டு ஃபோனை வச்சுட்டாரு. ஒன்றுமே சொல்ல முடியல. பட் தேங்க்யூ ஸோ மச்ப்பா.
That's how I call him. And இது எனக்கும் ஒரு மிகப்பெரிய எதுக்காக இந்த வரிசையிலலாம் நான் பட்டியல் போட்டு சொன்னேன்னா, பிரியங்கா சோப்ரா ரேஞ்சுக்கு வர்றதா தெரியல, ஆனா கரீனா சோப்ராவோட கொஞ்சம் கம்மியா நடிச்சு காட்டிடுவேன்ப்பா. Thank you so much. So the entire cast and crew members, if you all are on the stage, இப்பொழுது சிடி வெளியிடும் நேரம். ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாருமே அப்பத்துலேருந்து ஒன்று கூடி இருக்கோம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் த காஸ்ட் அண்ட் crew members of Kuran to come up to the stage. And I request the Honorable Chief Guest, Srimati Menaka Sanjay Gandhi அவர்கள். One minute, இருங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் so that camera focus பண்ண முடியும். ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே கீழே உட்காந்துடுங்க. Yes, it's a time for the launch of Kuran. இதோ உங்களுக்காக இசை வெளியீட்டு விழா. So thank you so much. Okay. Thank you so much. Last ஒரே ஒரு photo please, ஒரே ஒரு photo session please. கொஞ்சம் கேமரா பாத்துருங்க. ஒரே ஒரு last photo session. All of you smile please. Thank you, and I request all the guests to be seated for the vote of thanks. Thank you so much. I request all the guests to be seated. I request all the guests to be seated. சற்று அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சார், just thanks giving speech ma'am. After that we can go for lunch. ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். சார் எல்லோரும் சொன்னாங்க ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்லிடுறேன். சார்கிட்ட ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டராக சான்ஸ் கேட்டு போய் நின்ன காலங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து சார் முதல்ல என்கிட்ட கேட்கும்போது, நான் யாருப்பா அப்படின்னு கேட்டார். சார் ஆக்சுவலாக அவங்க பேர் தெரியும் சார், ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் இருக்குன்ட்டாங்க, வந்தேன் சார், எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எந்த டேரக்டர் இருந்தாலும் அப்போ சொன்னால் அப்படியே வெளில அனுப்பிச்சிருப்பாங்க. சார் இல்லைப்பா, என் பேர் எஸ்ஐ சங்கர், நான் ஒரு 70 படம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்போ சான்ஸ் தேடு போகும்போது முதல்ல எனக்கு டீ கொடுத்து உட்கார வச்சது சார் தான். அந்த நன்றி கடன் இன்றைக்கி வந்து நம்மளை 13 வருஷம் கழிச்சு ஒரு ப்ரொடியூசராக மாற்றிருக்கு. அப்புறம் சார் அப்போது நான் படம் பண்ணிவிட்டு, இல்லைப்பா நான் இனிமேல் படம் பண்ண வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 படம் பண்ணிவிட்டு அசிஸ்டண்டாக இருக்கும்போது 2 படம் ஒர்க் பண்ணோன்னே நான் படம் பண்ண வேணான்னு முடிவு பண்ணார். நான் சொன்னேன், சார் என்ன சார் அப்போ உங்களுக்கு வயசாகுது? அப்போ நான் சேரும்போது எங்களுக்கு 2 பேருக்கும் 50 வயசு வித்தியாசம். 2 பேரோட தாட்டும் எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப ஒரு அரகண்டாக நிறைய இடத்துல சுற்றினாலும் அரகண்டாக இருந்தோம். இந்த ஒரு டாக் மாதிரி பிகினிங் ஸ்டேஜஸில் என்ன டொமஸ்டிகேட் பண்ணி மனிதர்களோட எப்படி பழகணும்னு சொல்லி கொடுத்தது சார் தான். யார் வந்தாலும் எந்திரிச்சு நிற்கிறோம். நான் என்னன்னா, என் ஃப்ரெண்டு யாராவது கூப்பிட்டு வந்தால் கூட சார் அப்போ என்ன பண்ணுவாருன்னா, எந்திரிச்சுன்னு வாங்க அப்படிம்பாரு. எனக்கு இப்போ 22-23 வயசு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை டொமஸ்டிகேட் பண்ணி, அப்புறம் சினிமாக்காக பயிற்சி கொடுத்து, அப்புறம் டிராஃபிக் ராமசாமின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ண அவரை வச்சு, அப்புறம் திரும்பி ப்ரொடக்ஷன் சார் சொல்லுவார். ஏதாவது அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, அவருக்கு ஏதாவது சொன்னால் 10 நிமிஷத்தில் அந்த விஷயம் நடக்கணும். 10 நிமிஷம் நடக்கல அப்படின்னா மேனேஜரை கூப்பிடுவாரு, என்னப்பா நடக்கலையா, நீ என்னடா பண்ணுற அப்படிம்பாரு. உடனே நம்ம அதை ரெடி பண்ணுவோம். அப்படி ஒவ்வொரு வாட்டி அந்த மேனேஜர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவங்க லேட்டான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அப்படியே ரெடி பண்ணி அப்படியே ஒரு கட்டத்தில் ப்ரொடக்ஷனே பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு.
இப்போ இந்த படம் பண்ணலாங்கும் போது நிதின் வந்தார், ஒரு படம் கதை சொன்னார், அருமையாக இருந்துச்சு, ஐடியா இருந்துச்சு, யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் ஏதாவது ஒரு வகையில் சாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இப்படி சொல்லும் பொழுது அப்புறம் நான் ஒரு சாருக்கார கூட்டு போகிறேன்னு சொல்லும்போது சார் சொன்னார், இது வரைக்கும் கடைசி வரைக்கும் எங்களுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணார். டைம் ஆனதுனால இதோட நான் ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். வந்து அனைவருக்கும் நன்றி. மேனகாந்தி மேம்க்கும் தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் அவர் இன்விடேஷன்.